மகா, நீ புடவை கட்டிக்கிட்டு இந்த மல்லிப்பூவை தலையில வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு தடவையாவது பார்க்கணும் போல இருக்கு. இருக்கும். ஏன் இருக்காது? அன்னைக்கு ஸ்ரீ புடவை கட்டிட்டு வரும்போது வாயை பொளந்து பாத்துட்டு இருந்தா. அவ புடவை கட்டினா அழகா இருப்பா, ஆனா நீ புடவை கட்டினா அழகே நீயா இருப்ப. என்ன? அதான், பொண்ணுங்க புடவை கட்டினா அழகா இருப்பாங்க, ஆனா அந்த அழகே புடவை கட்டினா உன்ன மாதிரி இருக்கும். ஐயோ, நாச்சியார் அம்மா. அம்மா, எங்க இருக்க? நான் என் வீட்டுல தாம்மா இருக்கேன். முதல்ல நீ நம்ம வீட்டுக்கு போய் பலகாரம் பண்ணு. மகா கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். சரிம்மா. நீங்க எங்க இருக்கீங்கம்மா? பக்கத்துல தான் இருக்கேன். அப்படியா? சரிங்கம்மா. சரிம்மா, வச்சிரம்மா. ஓ பால்ராஜ், உந்தன் பார்வைகள் பேசிடும் பாஷை அறிவேனே. பால்ராஜ், நாச்சியாரம்மா. போனை அங்க வச்சுட்டேன். அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கலெக்டருக்கு உன்னை சம்பந்தம் பேசியிருக்கேன். சீக்கிரத்திலேயே உனக்கு கல்யாணம். நான் பால்ராஜ லவ் பண்றேன். அன்னைக்கு கலெக்டர் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டதுக்கு அம்மா ஓ இஷ்டம்னு சொன்னேன். அப்ப அவ மேல எனக்கு லவ் இல்லம்மா, முந்தா நேத்து தான் காதல் வந்துச்சு. முந்தா நேத்து வந்தா நாளைக்கு போயிடும். மறந்து போற காதல் இல்லம்மா. சரி, அவங்கிட்ட சொல்றேன், அவனே மறந்துருவான். அவன் மறந்தால் நான் மறக்க மாட்டேன். மனசு கொடுத்துட்டேம்மா. நான் வாக்கு கொடுத்துட்டேன். அவனை எதை பாத்திரி காதலிக்கிற? அவன் ஒரு உதவாக்கற. இந்த ஊர்க்காரங்களை கேளு. அவ்வளோ எதுக்கு? அவங்க அம்மா அப்பா கிட்ட கேளு. தாசண்ணா,